26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஜேம்ஸ் அண்ட் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. சரி, இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும்? நீ வாங்கி தந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆளுமையோடு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எதையும் விரும்ப மாட்டாங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சதா இவங்க. அப்போ இவளுக்கு பவர்ஃபுல்லாக செவ்வாய் இருக்குன்னா அந்த அளவுக்கு பையனுக்கு சுக்கிரனை வலுவாக வச்சு எடுக்கணும். ஏன்னா இவளோட உடல் லக்னம், செவ்வாய், சுக்கிரன் இந்த மூணுல ஒன்றாவது கரெக்டாக இருந்துட்டா ஒரு கணவன் மனைவி இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரை அந்யோன்யமாகவும் அன்பாகவும் மற்ற எல்லாருக்கும் வாழ்ந்தா இவங்க மாதிரி வாழணும்னு ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புலா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக இணைப்புகள் இருக்கு? அந்த வீடை சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னாங்க அதுதான் முக்கியம். தீபம் ஏற்றி சாமியை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. அந்த இடத்த ஒரு வெப்பம் மிகுந்த சூழ்நிலையாக மாற்றணும். அதுக்குத்தான் நம்ம தீபம் ஏற்றி வளருது. இந்த தீபம் எரிய எரிய நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க இந்தியாவுக்காரங்க இருக்காங்களா, எந்த இதில் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாரையுமே பார்க்கணும், எல்லா வீடும் பூட்டிக்கணும். நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தால். அதே மாதிரி வீட்டு வாசலில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. வீடு கட்ட போகிறாங்கன்னா எல்லாருமே வடகிழக்குலேயே வைப்பாங்க. அதை செய்யக்கூடாது. கரெக்டான ஒரு நான் 3வது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார். ஒரே ஒரு துளசி செடியை வளர்க்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப பக்தி கொடுக்கணும். அது சீக்கிரம் வாடிடக்கூடாது, சீக்கிரம் காஞ்சு போயிடக்கூடாது. அப்படி போனாலும் திருப்பி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் கணிய ராஜசேகர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசணும். திருமணத்திற்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி இருக்கணும் குடும்பத்துல. அதுதான் குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கே அடிவகுக்குது. அப்படிங்கும் பொழுது இது சார்ந்த நிறைய தகவல்கள் தான் உங்ககிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். சார், இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும்? அருமையான கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய ஆழமான கேள்விங்க. இது உண்மையிலே இது ஜாதகத்தை பார்த்தா இணைக்கணும். எப்படி இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட லக்னம் தான் அவங்களா முழுமையாக ஆளுமை பண்ணுவது. இந்த லக்னம் வலுத்திருக்கு அப்படின்னா அந்த பெண் பயங்கர ஆளுமை திறனாக இருப்பாள். நீங்கள் அவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இந்த பொருள் கூட வாங்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட கூப்பிட்டாலும் கூட ஒரு சின்ன கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடு, நீ வாங்கி தந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆளுமையோடு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எதையும் விரும்ப மாட்டாங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சதா இவங்க லக்னம் எப்படி இருக்குது அப்படின்ற. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு பெண்ணுக்கு ஒரு விட்டு கொடுக்குற கணவனை தான் இணைக்கணும். அவனுக்கு லக்னம் வலுவாக இருந்து இணைச்சா 2 பேருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஈகோ வந்துடும். ஏன்னா இவளுக்கு எது சரின்னு தோணுதோ அதே விஷயத்தில் அவன் இன்னொரு விஷயத்தில் அவனுக்கு அது சரின்னு தோணும். அப்போ இதுக்குள்ளே பிரச்சனைகள் வருது. அப்போ ஒருத்தருக்கு லக்னம் வலுத்திருந்தா ஒருத்தருக்கு லக்னம் சுமாராக இருக்கிற மாதிரி இணைக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 2 பேருக்கும் அதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்னாக்கா ஈவனாக சுக்கிரன் உச்சமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காமக்காரகன் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு அன்னோன்யமாக போவாங்க. ஒருத்தருக்கு உச்சமாக இருந்து ஒருத்தருக்கு நீச்சமாக இருந்தாக்க அவங்களுக்கு ஆப்னட்டான திங்கிங் வரும். ஒருத்தர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவார், ஒருத்தர் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லுவார். அப்போ இதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவளோட தன்மை, உடல் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இவளுக்கு பவர்ஃபுல்லாக செவ்வாய் இருக்குன்னா அந்த அளவுக்கு பையனுக்கு சுக்கிரனை வலுவாக வச்சு எடுக்கணும். ஏன்னா இவளோட உடல் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பொதுவாக ஆண்கள் நல்ல வலுவானவர்கள் தான். அவன்கிட்ட சுக்கிரனை வலுவாக எடுத்தோம்னா அவனுக்கு இந்த கோபம் குறைஞ்சி எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுற மாதிரி அந்த சுக்கிரன் பலம் வாய்ந்தவராக இருப்பார். இங்கே இந்த செவ்வாய் பலமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த செவ்வாய் யாருக்கிட்ட போய் சரண்டர் ஆகும்
அப்படின்னு பார்த்தா சுக்கிரன்ட்ட தான் போகும். இது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவோம். என்ன பண்ணுறாரு, தட்சன் வந்து ஒரு யாகம் ஒன்று பண்ணுறாரு. அந்த யாகம் பண்ணும்பொழுது யாகத்தை கூப்பிடல. அதனால் சிவன் போய் என்ன பண்ணுற, வீரபத்திரரை செவ்வாயாக ஒருவரை உருவாக்கி அங்கே போய் எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ செவ்வாய் அங்கே வர்றாரு, எல்லாத்தையும் அழிக்கிறாரு, யாருக்கிட்டையும் மயங்கவே இல்லை. ஆனால் சுக்கிரன் மட்டும், டே உனக்கு அரச பதவி வாங்கி தரேன், நவகிரகத்தில் பதவி வாங்கி தரேன், நீ மட்டும் என்னை விட்டுரு அப்படின்றாரு. அவர்கிட்ட மட்டும் அந்யோன்யமாக மயங்கிடுறாரு. அதனால தான் செவ்வாயும் சுக்கிரனும் கணவன் மனைவியாக எடுத்தது. இவன் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் இந்த சுக்கிரை வந்து சாந்தப்படுத்திடுவார். அப்போ ஒருவருக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால் ஒருவருக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கணும். 2 பேருக்கும் செவ்வாய் வலுவாக இருக்கும். ஆனால் ஒருவருக்கு சுக்கிரன் வலுவாக இருந்து இன்னொருத்தருக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் இணைக்கலாம். அப்போ இந்த 3 விஷயத்தையும் பார்க்கணும். லக்னம், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3ல் ஒன்றாவது கரெக்டாக இருந்துட்டா அவங்க வாழ்க்கை எப்படியா ஓட்டிக்கலாம். கண்டிப்பா சார். இப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து நல்லா வாழ்ந்த ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. நீங்க ஒரு ஜோதிட ஆசிரியரா இருக்கீங்கும்போது நிச்சயம் நீங்க நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரை அந்யோன்யமாகவும் அன்பாகவும் மற்ற எல்லாருக்கும் வாழ்ந்தா இவங்க மாதிரி வாழணும்னு ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புலா வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்? எளிமையாக சொல்கிறேன், பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஜோதிட ரீதியாக போனால் அவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் புரியும். எளிமையாக அம்மா அப்பாவுக்கு புரிகிற மாதிரி பெரியவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பெண் வந்து ஒரு கடகராசி பெண். பையனோட குரு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கடக ராசியில் அவனோட குரு இருக்கணும். பையனோட ஜாதகத்தில் அவனோட கடக ராசியில் இருக்கணும். அல்லது கடக ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தில் அவனுக்கு குரு இருக்கணும். அல்லது கடகராசிக்கு 9ஆம் இடத்துல மீனத்தில் குரு இருக்கணும். அப்போ இந்த பெண்ணோட சந்திரனை இவனோட குரு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அதாவது தன் மகளை போல் பாதுகாப்பான். அப்படின்னா எப்படி மகளை நம்ம கொஞ்சுவோம், அது மாதிரி மனைவி எப்போதுமே கொஞ்சிக்கிட்டே இருப்பான். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி பெண்ணோட சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த சுக்கிரனை இவனோட குரு பார்க்கணும். இது ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை இருக்கும். எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டே திரிவான், எங்கே போனாலும் கூட்டிகிட்டே திரிவான், பயங்கரமாக இருப்பான். இதை விட அந்த சாப்பாடு ஊட்டி விடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? பெண்ணோட சுக்கிரன் இருக்கிற ராசியில் பையனோட சுக்கிரனோ சந்திரனோ இருந்தால் இவன் தான் சாப்பாடை செஞ்சு போட்டுவிடுவேன். இதெல்லாம் பொருத்தத்தில் வருது. இதை விட சைக்கிளில் போனாலும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராமங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டு பொண்டாட்டி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போவார். அல்லது சைக்கிளை ஓட்டிகிட்டு மனைவியிட்ட பைக்கோ எதுவுமே இருக்காது. பெரிய லெவலில் இருக்கவங்களாம் இருக்காங்க. நம்ம ஒரு எளிமையாக சொல்லலாம். இவங்களுக்கு என்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிய பொருத்தம் இருக்கும். அதனால தான் பொருத்தங்கள்லேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வசிய பொருத்தத்துக்கு. வசியம் இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி விஷயங்களை பார்த்து நம்ம ஒரு வரனை பார்த்துட்டோம்னா அவங்க எப்போதுமே ஒரு அந்யோன்யம் இருக்குது. எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் அந்யோன்யம் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து ஒருவருக்கொருவர் 6 8 இருக்கக்கூடாது. ஒருத்தரோட லக்னத்துக்கு இன்னொருத்தரோட லக்னம் 6 இருக்கக்கூடாது, 8 இருக்கக்கூடாது. உடம்பும் ஒன்று சேராது. லக்னம் பெண்ணோட சந்திரனுக்கு பையனோட சந்திரன் 6 8 இருக்காது. மனசும் ஒன்று சேராது. பெண்ணோட சுக்கிரனுக்கு பையனோட சுக்கிரன் 6 8 இருக்கக்கூடாது. அதாவது காமமும் ஒன்று சேராது. ரைட்டுங்களா? பெண்ணோட செவ்வாய்க்கு பையனோட செவ்வாய் 2 பேருக்கும் இல்லறம் ஒன்றாக இருக்காது. இதே மாதிரி விட்டு கொடுக்குற தன்மைக்குரிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். இந்த பெண்ணோட குருவுக்கு பையனோட குரு 6 8 இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. இவ்வளவு எளிமையான விஷயங்களில் ஏதேனும் ஒரு 3 4 இருந்துட்டா ஒரு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்க அடைய முடியும். நிச்சயமா சார். சார், இப்போ வந்து நிறைய குடும்பங்கள்ல வந்து சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஒரு மேலோங்கி இருக்கு. இன்னும் நிறைய குடும்பங்கள்ல எங்களுக்கு மன நிம்மதியே இல்லைங்க. ஊருக்காக தான் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறோம், எங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை, எப்போ பாரு சண்டை கட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. அப்போ குடும்பங்களில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்கணும்? இதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? பரிகாரத்தை சொல்லிட்டு அப்புறம் மற்ற பேசலாம். முதல்ல வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து ஒரு வாரத்தில் 2 நாளாவது தீபம் ஏற்றணும். அந்த வீடை வந்து சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். என்னங்க, அதுதான் முக்கியம். தீபம் ஏற்றி சாமியை கொண்டு வாங்கன்னு சொல்லலை, அந்த இடத்த ஒரு வெப்பம் மிகுந்த சூழ்நிலையாக மாற்றணும். அதுக்குத்தான் நம்ம தீபம் ஏற்றி வளருதுன்னா இந்த தீபம் எரிய அதுக்குள்ளே இருக்க அந்த துர்விஷயங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீடை வந்து வாசனையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து நம்ம முதல்ல பெண் பார்க்க போகும்போது தீபம் ஏற்ற சொன்னாங்க. அப்போ அவள் தீபம் ஏற்றி பழகிருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு
ஏன்னா தீபம் ஏற்றுற வீட்டில் வந்து என்றைக்குமே ஒளி இருக்கும். பெண்கள் மட்டும்தான் தீபம் ஏற்றணுமா வீட்டில்? ஆண்கள் தீபம் ஏற்றினா அந்த வீடு வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி? அது பெண்கள் தான் தீபம் ஏற்றுறதுக்கு அவர் சிறந்த இது. ஆண்கள் வந்து எந்த வீட்லேயுமே தீபம் ஏற்றக்கூடாது. கோயிலில் மட்டும்தான் ஆண்கள் தீபம் ஏற்றணும். ஒரு வீடு சுபிச்சம் அடையணும்னா பெண்கள் மட்டும்தான் தீபம் ஏற்றணும். அது வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக இருக்குது. இது ஒன்று செய்யணும். அப்புறம் இந்த வாசனை திரவியங்கள் நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுறோம். அது கொஞ்சம் நேரந்தே இருக்கும். ஆனால் இந்த சாம்பிராணி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, சாம்பிராணி பற்றியெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த இதை வந்து வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாளாவது செஞ்சு பழகணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலைன்னா சரி. இப்போ எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது சார், அதனால் என்னால் ஏற்றி வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெளில போய் உட்காரலாம். இது வந்து ஒரு வீடை வந்து மங்களகரமாகும். அதுக்கு அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது, நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு வேணாலும் போங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க இந்தியாவுக்காரங்க இருக்காங்களா, எந்த இதில் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாரையுமே பார்க்கணும், எல்லா வீடும் பூட்டி கிடக்கும். நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய்க்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க வீட்டு வாசலில் மஞ்சளும் குங்குமம் இருக்கும். நம்ம ஊரில் தான் செய்கிறதில்ல. ஆனால் நம்ம ஊரில் இங்கேருந்து கடத்தி அங்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டோம்னா அங்கே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தி வந்துடுது. அப்போ வீடு வந்து ஒரு மங்களகரமாக இருக்குது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு மங்களகரத்தை பார்த்தோம்னாவே நம்ம மனசு மாறும். அதனால தான் என்ன செஞ்சாங்க பெரியவங்கள்லாம், என்ன பண்ணால் காவல் தெய்வ படங்களையோ உக்கிரமான தெய்வ படங்களையோ வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு உக்கிரமாகும் அப்படின்ற காடி. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாவே அந்த வீடு நல்ல சுபிச்சம் அடையும். அதே மாதிரி கிச்சன் சமையல் பண்ணி முடித்த உடனே எந்த பெண் சுத்தப்படுத்துகிறாளோ அவள் வீட்டுக்குள்ளே கேட்டாலும் சரி, கேட்கலைனாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலைனாலும் சரி, மகாலட்சுமி உள்ள வந்துடுவாள். அவ்வளோ பிரமாதமாக வரும். ஏன்னா அது கிச்சன் தான் ஒரு மனிதனுடைய சுவாசத்தை ரொம்ப பாதிக்கிற இடமே கிச்சன் தான். அது சுவாசம் பாதிக்கும்போது அவனை அறியாமல் மரத்து போக ஆரம்பிச்சிருது மூளை, சுவாசம் எல்லாமே. அப்போ நல்ல சுவாசம் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு தெளிவான நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காத இடம்னு எதுவுமே இல்லை, பிடிக்காத சுவாசம் இருக்க இடம் தான் பிடிக்காத இடமா மாறும். அப்போ என்ன ஆகுது, அந்த வீட்டுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி இருந்துட்டாவே நம்ம சிறப்பாக வந்துடலாம். இது இயல்பாக பண்ணிட்டும் போது வீட்டுக்குள்ளே இந்த டிப்ரெஷன் இருக்காது. அப்போ சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ அந்த வீட்டோட சூழல் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி சந்தோஷம் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும். ஆமாம். இப்போ வந்து நமக்கு பொதுவாக வந்து சாமி படங்கள் வந்து கிழக்கு பார்த்து மட்டும்தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தீபத்தை வந்து கிழக்கும் வடக்கும் மட்டும்தான் ஏற்றணும். தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல அதை இது பண்ணிக்கிறணும். அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. வீடு கட்ட போகிறாங்கன்னா எல்லாருமே வடகிழக்குலேயே வைப்பாங்க. அதை செய்யக்கூடாது. கரெக்டான ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு சரியாக, ஏன்னா அதாவது 2 பக்கமும் திசைகளை எடுத்து சென்று நோக்கி வைக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த மாதிரி வாசல் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். இது 4 திசையில் எந்த திசையில் வேணால் வைக்கலாம். நடுவில் வாசல் இருக்க மாதிரி வைக்கும் பொழுதே நல்ல ஒரு காற்றும் ஒளியும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு வீடு நல்ல ஒரு சுபிச்சு கொடுது. அதே மாதிரி பூச்செடிகள் வைக்கிறோம் இல்லையா, இந்த கொடி வகைகளை மேலே ஏற்றக்கூடாது. அதே மாதிரி முள்ளுள்ள பூச்செடிகள் வைக்கக்கூடாது. மரங்கள் நம்ம வைக்கணும், வளர்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம். வடக்குலையும் கிழக்குலையும் வைக்கக்கூடாது. அப்போ வீடு வந்து ஒரு நல்ல தன்மைகள் இருக்குது. நல்ல ஒரு இயற்கையாக நல்ல ஒரு முள் இல்லாத பூக்கள் இருக்கிற மாதிரி ஒரு செடி கொடிகளை வளர்க்கலாம். அல்லது எதுவுமே பண்ண முடியாது. நான் 3வது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார், ஒரே ஒரு துளசி செடியை வளர்க்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப பக்தி கொடுக்கணும். அது சீக்கிரம் வாடிடக்கூடாது, சீக்கிரம் காஞ்சு போயிடக்கூடாது. அப்படி போனாலும் திருப்பி வளர்ந்து பழகணும். அதுக்கான அதாவது தேர்வு முறைகளை கரெக்டாக வச்சுக்கணும். மண் அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ அதுக்கு உரியது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே வந்தாவே பழக்கமாக இருந்துக்கிறோம். இப்படி ஏதேனும் ஒன்றை வளர்க்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு அந்த நாட்டம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அவங்களுக்கு டிப்ரெஷன் குறைய ஆரம்பிக்கும், மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதுவே பெரிய மகிழ்ச்சிகரமாக வரும். அதே மாதிரி அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் திருமணத்திலேருந்து எல்லா விஷயத்துக்கும் பரிகாரமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னாக்கா அடிக்கடி அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம். ஏதோ ஒரே ஒருத்த புண்ணியம் செஞ்சவர் இருப்பார், நல்ல மனிதர் இருப்பார். அவரை பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு பல தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அவங்க வாழ்க்கையை நல்லா வழிகாட்டிடும். அதே மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் அந்த பெரியவங்க வரும்போது, ஊர்லேருந்து வர்றாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வாங்க சொல்லி கொடுக்கணும். இப்போ இது வந்து இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி பழக்கும்போது வாழ்க்கையில் பணம் இருக்கோ இல்லையோ, பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஜாதகப்பரா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு குட்டியாக பரிகாரம், 10 ரூபாய்க்குள்ள ஒரு பரிகாரம் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உப்பு, நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா,
அதில் வந்து பெரிய சைஸ் கல் உப்பு ஆகணும், ரொம்ப பொடி உப்பாகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல கல் உப்பாகவே வாங்குங்க, ஏன்னா எல்லா மளிகை கடையிலும் கிடைக்க போகுது. கல் உப்பு வாங்கிட்டு வந்து ஒரு 4 கப்பில் ஒரு 4 டம்ளர் எடுத்துங்க, சில்வர் டம்ளரே 4 டம்ளர் எடுத்துங்க. மொத்தம் நம்ம வீட்டுக்குள்ளே 4 மூலைன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியும் இல்லையா, அந்த 4 மூலையில் மட்டும் அந்த உப்பு வைக்கணும். இதை நீங்கள் 1 வாரம் 10 நாள் பார்த்துட்டே வாங்க, அந்த உப்பு வந்து கொல 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 கொலன்னு ஆயிரும். அப்போ வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சுவாசங்கள், ஒளி, காற்று எல்லாமே தொந்தரவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை எடுத்து போய் யார் கால் படாத இடத்துல ஒரு தண்ணியிலையோ அல்லது கால் படாத இடத்துலையோ கொட்டிடணும். திருப்பி அதை நல்லா துடைச்சிட்டு அந்த டம்ளரை காய வச்சுட்டு அப்புறமா மீண்டும் அதுலேயும் உப்பு போடணும். ஏன்னாங்க படி கிடச்சா படியில் வைக்கலாம், நம்ம அரிசியெல்லாம் அளக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி படிகளில் வைக்கலாம். 4 படி வாங்கி கூட வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, டம்ளரே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 4 டம்ளர் இல்லை, 4 பிளாஸ்டிக் டம்ளராவது வாங்கி வச்சுக்கிறலாம். கண்டிப்பாக சரிங்களா? அப்படி வச்சுட்டு இந்த உப்பை திருப்பி திருப்பி மாற்றிக்கிட்டே வர சொல்லி பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சி வந்துடும். நல்ல அதாவது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும், கடன் பிரச்சனை பயங்கரமாக தீர்ந்துடும். கண்டிப்பாக இந்த 4 மூலையிலையும் உப்பு வந்து அந்த லிக்யூடு மாதிரி மாற மாற மாற்றிக்கிட்டே இருந்துட்டு தெளிவாக உப்பு நம்ம எப்படி வச்சோமோ அது மாதிரி இருக்க வரை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகி நல்ல ஒரு நிலைமையை அடைவாங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அருமையான வாய்ப்பு கொடுத்த காவியாவுக்கும் ஐபிசி பக்திக்கும் நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். ஜேம்சன் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை.